அந்த விருப்பத்துக்காக தான் அங்கே போனது. ஆனால் அது இனி நடக்காதுன்றது இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு உங்ககிட்ட பண்ணிப்ப தவிர இப்போ வேற எதுவும் கேட்க முடியாது. இனியை மன்னிச்சிடுங்க. மேடம், நானே வேணான்னு தான் சொன்னேன். சொல்ல கேட்காம அண்ணன் அங்க போச்சு. கடைசியில அவமானப்பட்டதுதான் மிச்சம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. நீங்க ஆக வேண்டிய வேலைய பாருங்க மேடம். நீ உன்னோட முடிவுல நீ உறுதியா இருக்கியா வீரா? அண்ணனோட முடிவுல நான் உறுதியா இருக்கேன் மேடம். அப்பனா எனக்கு இப்பவே கல்யாண தேதியை முடிவு பண்ணி நீங்க சொல்லி ஆகணும். தேதி குறிச்சு பத்திரிக்கை அடிச்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன். தேதி தெரியாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நீங்க கேட்குற மாதிரியே செஞ்சிருவோம். ஆனா எங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு. என்ன வேணும்னாலும் கேளுங்க. பொண்ணுக்கு நாங்க ஏதாவது நகைங்க போடணுமா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். என் மூத்த தங்கச்சிக்கும் இப்போதான் வரம் ஒன்று அமைஞ்சு வந்திருக்கு. 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என் பையனோட கல்யாணம் முக்கியம். அது நடந்தா போதும், அவ்வளவுதான். அப்ப 2 கல்யாணத்துக்கும் ஒரே நேரத்துல தேதி குறிச்சிடலாம்ல? தாராளமா. எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. அப்ப சரி மேடம், இனி இந்த கல்யாண விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராது. எல்லா பிரச்சனையும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டா ஆரம்பிக்க போகுது. மேடம், வீரா கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே? மறந்தே போயிட்டேன்ல. மருமகளே வீரா, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சே ஆகணும். நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால கல்யாணம் வரைக்கும் நீ லீவ் எடுத்துக்கோ. நான் ரத்னம் கிட்ட சொல்லிடுறேன், அவரை அப்ரூவல் பண்ணிடுவாரு. அதெல்லாம் எதுக்கு மேடம்? கல்யாணம் பாட்டுக்கு கல்யாணம், வேலை பாட்டுக்கு வேலை. கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போலான்னு இருக்கேன் மேடம். பாத்தியா, இன்னும் நீ என்ன ஒதுக்கியே வச்சிருக்க. நான் என்ன பண்ண மேடம்? மேடம்னே கூப்பிடுறீங்களே, அது நல்லாவா இருக்கு வீரா? வீரா, கல்யாணமே நிச்சயம் ஆயிடுச்சு. அதிகபட்சம் இன்னும் 1 வாரத்துல உன் கழுத்துல தாலியே ஏறப்போகுது. இனிமே நீ என்ன அத்தைன்னு தான் கூப்பிடணும். அது சட்டுன்னு வரமாட்டேங்குது மேம். ஆண்டி, ஏட்டி அது என்ன, எங்க அப்பா முருகன் பள்ளியில ஆண்டியா இருக்கிற மாதிரி ஆண்டின்ட்டு அழகா தமிழ்ல அத்தைன்னு வார்த்தை இருக்குல்ல, அத்தைன்னு சொல்லி கூப்பிடு. அவங்க அதுக்கு தானே ஆசைப்படுதாவோ. சரிங்க அத்தை, அப்படியே கூப்பிடுறேன். மாமா, இத கூட என்ன நீங்க செய்ய விட மாட்டீங்களா? இந்த பாருட்டி, உன் வேலையா அம்மைய பாத்துக்கிறது மட்டும்தான். போய் பாரு போ. குடுங்களா மாமா, நான் பாத்துக்கிறேன். மேடம், பேசு. மேடம் சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? எங்கடா உங்ககிட்ட இருந்து போனே வரலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் ஏன் ஞாபகம் வந்துச்சுங்களா? எல்லாம் அந்த போலீஸ் பொம்பளை தானே நினைக்க. அவளத்தான் இருப்பா. ஆமாத்த, வாயெல்லாம் பல்லா வேற இருக்கு. வேற யாரு மேடம்னு கூப்பிடுவாவ? நான் தான் அப்பப்போ உங்களுக்கு கால் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேனே. அதுவும் சரிதேன். எப்படியோ உங்க பையனுக்கும் வீராவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்தா சந்தோஷந்தே. எல்லாம் பேசிட்டேன் சார். நீங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் நான் சத்தம் போட்டேன். அது எப்படி நீங்க சிவபாலனை போய் கேட்கலான்னு நான் சண்டை போட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே டக்குன்னு இறங்கி வந்து கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டாங்க. அதானே, எல்லாம் ஒரு கணக்கு தான் மேடம். இதே மாதிரி நான் சொல்லுதே நீங்க செஞ்சீங்கன்னா கல்யாணமும் நல்லா ஆகான்னு நல்லபடியா முடிஞ்சிடும். நடக்கும் நடக்கும். என் சூடாமணி மதனி இதையெல்லாம் நடக்க விட மாட்டான். தேதி முடிவு பண்ணியாச்சு, ரெட்ட கல்யாணம். அந்த ரத்னாவுக்கும் அதே தேதியில கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அட, இந்த செய்தியை நீங்க இப்பதானே என்கிட்ட சொல்லுதீங்க? இப்பதான் பேசணும்.
வீட்ல இருந்து வெளியே வந்துட்டு உடனே உங்களுக்கு தான் கால் பண்றேன். இது பத்தாதா? ஓகே ஓகே, சரி, அது பாட்டுக்கு நடக்கட்டும். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நாள் நெருங்க நெருங்க எனக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாகுது. அடுத்து பத்திரிக்கை அடிக்க போறோம். எல்லாத்துலயும் நீங்களும் கூட இருந்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். நான் இருந்தா நல்லபடியா தானே நடக்கும். அடுத்து எது நடந்தாலும் நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் சார். நல்லது நல்லது. என்னல? ஏஎஸ்பி மேடம் தான். ஓ சரி சரி சரி. கல்யாணம் சும்மா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி நல்ல ஜெகஜோதியா ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து கல்யாணம் தான். சரி சரி. ஏற்பாடு வேணா எக்ஸ்பிரஸ் வேகத்துல நடக்கும், ஆனா கல்யாணம் நடக்கணுமே. ஏண்டே இப்ப எதுக்காக அபசகரமா பேசிக்கிட்டு இருக்க? யாரு? நான் பேசுறது அபசகுணமா? அப்புறம் நீங்க பேசுறதெல்லாம் என்னவா? இத பாருங்க, யாரு என்ன ஏற்பாடு வேணாலும் செஞ்சுக்கோங்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல. கடைசியில என் மவன் சிவபாலன் தான் வீரா கழுத்துல தாலி கட்டுவான். அதான் நடக்க போகுது. மா, நீ சும்மாவே இருக்க மாட்டியாமா? சிவபாலா, அத்தை ஒண்ணு தானா சொல்லல. எங்க அம்மா அப்பப்ப அத்தை கனவுல வந்து இதே செய்தியை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. ஏட்டே பாக்யம், கோட்டிக்காரியா இருக்கேன். வீராவுக்கு ஓமாவை எப்படி நீ தாலி கட்ட முடியும்? ஏடி அங்கதான் பேசி முடிச்சு பத்திரிகை அடிக்க போகுதாங்க. இதுக்கு நடுவில் எங்கிட்டு இருந்தேடி வருவான்? வருவான். என் மதனி இவனை வர வெப்பா. ஏன்னா என் மதனி சூடாமணி தெய்வமா இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கா. வேற ஒருத்தனை என் மருமக கழுத்துல தாலி கட்ட அவ விட மாட்டா. எங்க அப்பாவை, எங்க அக்காவை, எல்லாரையுமே காப்பாத்துனது எங்களோட அம்மா. வீராவோட கல்யாணத்தை மட்டும் அவ காப்பாத்தாம விட்டுருவாளா? நிச்சயம் சிவபாலன வீரா கழுத்துல தாலி கட்ட வெப்பா. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. ஏலே சௌந்தரம், உன் வீட்டுக்காரிக்கு மட்டும் இல்ல, தோ இந்த நொசக்கி இருக்காளே இவளுக்கும் பைத்தியம் தான். கண்டபடி உளறிக்கிட்டு இருக்கா பாரு. நாங்க சொல்றது நடக்கிற வரைக்கும் நீங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. கல்யாணம் நடந்து முடியட்டும், 2 பேரையும் நான் நிக்க வச்சு நல்லா கேள்வி கேட்பேன். கேப்ப. ஏண்டி அறிவு கட்டவள, முதல்ல உன் கொழுந்தனை கட்டிக்கிறதுக்கு அந்த வீரா ஒத்துப்பாளாடி. அந்த போலீஸ் பொம்பளை மகனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவ அண்ணன் சொன்னா, அதனால அவ அதை கேட்டுக்கிட்டா. இப்ப அவ அம்மா சொன்னத நிச்சயம் தட்டாம அவ செய்வான். சிவபாலம் கட்டுற தாலிய அவ கட்டிப்பா. ஆமா, அவங்க அம்மா நேரம் வந்து இவங்கிட்ட சொல்ல போகுது, இவன் கேட்க போகுதான். என்கிட்ட சொன்னாலே, நேத்து நைட்டு கூட சொப்பனத்துல என் மதனி வந்து சொன்னா, நான் எந்த கோயில வேணாலும் சத்தியம் செய்வேங்க, என் மகனுக்கும் வீராவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதை எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாதுங்க. பல தடவை சொல்லியிருக்கேன், இனிமே அம்மா மேல கைய ஓங்குன நல்லா இருக்காது. அவ்வளவுதான் பாத்துக்க. எல்லாம் அம்மாவை சொல்லணுண்ணே. அங்க இன்னொருத்தனோட அவளுக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க பாட்டுன்னு பைத்தியம் மாதிரி எனக்கும் வீராக்கும் கல்யாணம் நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு அறிவே இல்லையாமா? ஆனா இந்த கல்யாணம் இல்லன்னு ஆயிப்போச்சு இல்ல, அதை நீ ஏத்துக்கவே மாட்டியா? மனுஷங்கிட்ட போய் மறுபடியும் உரண்டை எடுத்துக்கிட்டே இருக்க. முதல்ல உள்ள போ. ரசிகி, அம்மா உள்ள கூட்டு போ. நீ வா வா, முதல்ல உள்ள வா. வால. இனிமே படிச்ச மாதிரிதான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. இல்ல சௌந்தரம், என்னல உன் பொண்டாட்டி என்ன அடிச்சு சொல்லிட்டு போறா? என் மனசுக்கு சஞ்சலமா இருக்குல்ல. அக்கா, அவ ஒரு கோட்டிக்காரி என்னத்தையும் உளறிட்டு போகுதா? நீ எதுக்காக இதெல்லாம் கணக்குல எடுத்துக்குத? இல்லல இல்ல, இது பாரு, அக்கா சொல்றத தயவு செஞ்சு கேளு. இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த சோடா புட்டிய எங்கேயாச்சும் வெளியூருக்கு அனுப்பி வச்சிருவோம். தேவையில்லாம இந்த விஷ பரீட்சையில எல்லாம் நம்ம இறங்க வேண்டாம். நான் சொல்றத கேளு.
அக்கா என்ன பேசுத நீ? எங்க மீறி ஏதாவது நடக்குமா? என்ன பேசுத நீ? இவளுக்கு போற போக்கே சரியில்லைல. இத பாரு, அக்கா சொல்றத தயவு செஞ்சு கேளு. இவளுக்கு 2 பேரும் ஏதாவது கோக்குமாக்கு பண்ணி அந்த சோடா புட்டிய வீராவுக்கு திருட்டு தாலிய கட்ட வச்சுட்டாங்கன்னு வெய்யே, நீயும் நானும் கண்ட கனவெல்லாம் பொசுக்குன்னு போயிடும். அப்படிங்கியா? சரி, இப்ப என்னதான் செய்யணும்னு சொல்லுத? ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் இந்த கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் அந்த சோடா புட்டிய வெளியூருக்கு எங்கேயாவது அனுப்பி வச்சிருவோம். என்னல சொல்லுத? எனக்கும் அதுதான் நல்ல ஐடியாவா இருக்கும்னு தோணுதுக்கா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சீக்கிரம். நல்லா மெது மெதுன்னு தான் இருக்கு. இது என்ன எம்டியா இருக்கு? ஏதாவது டெக்கரேட் பண்ணுமே. இது ஓகே. இப்ப நல்லா இருக்கு. அம்மா, அவங்க வர நேரம் ஆயிடுச்சு. காஃபில ரெடி பண்ணாம இங்க என்ன பண்றீங்க? ஏன்டா இவ்ளோ பதட்டப்படுற? காஃபி போட்டு ஃப்ளாஸ்க்ல வச்சுட்டேன். அவங்க வந்ததும் சர்க்கரைய போட்டு ஆத்தி கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. அது சரி, இந்த அப்பா எங்கம்மா போயிட்டாரு? காலையில இருந்து ஆளையே காணோம். அவங்க வர்றப்ப அவர் இல்லாம இருந்தா நல்லா இருக்காது இல்ல? டேய், வந்திருக்கிறவங்களுக்கு பூ எல்லாம் வாங்க வேண்டாமா? நீ 1/2 மணி நேரமா ரெடி ஆயிட்டு இருக்க. அதான் அப்பா பூ அங்க போயிருக்காரு, இப்ப வந்துருவாருடா. அப்படி ஒண்ணு இருக்குல்ல. சரி, நான் அவங்கள வர வைக்கிறது வாசல்ல போய் நிக்கிறேன். டேய் இருடா, அவங்களுக்கு வீட்டுக்குள்ள வர தெரியாதா? நீ எதுக்கு வாசல்ல போய் நின்னு வரவேற்கணும்? அம்மா, நம்ம வீட்டுக்கு வரவங்கள நம்ம தான் வரவேற்கணும். இது கூட தெரியாதாம்மா? அது மட்டும் இல்லாம எனக்கு ரத்னாவே பக்கத்துல வந்துட்டு மெசேஜ் போட்டிருக்கா. அவங்க எப்ப வேணா இங்க வந்துருவாங்க. இங்க பாருங்க, நீங்க ரெடியா இருங்க. அவங்க வரும்போது சும்மா அசத்திடணும். சரி சரி, நீ முதல்ல உங்க அப்பாக்கு கால் பண்ணி சொல்லு. சரி, நான் பேசிடுறேன். நீ எல்லாம் ரெடியா இருக்கான்னு பாத்துக்குமா? சரிடா, போடா. இங்கெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டீங்களா? அப்படியே அங்கேயும் கொஞ்சம் பண்ணிடுங்க. வந்துருவாரா வெங்கடேஷ்? முன்ன பின்ன தெரியாதவரு, நீ சொன்னா எப்படி வருவாரு? முக்கியமான விஷயம், உங்க மகனோட காதல் பத்தின விஷயம்னு சொல்லியிருக்கேன். நிச்சயம் வருவார். அதெல்லாம் சரி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. நான் நடிச்சு கொட்டிடுவேன், நீ கவலைப்படாத. உன்னோட மொபைல்ல அந்த அறிவு கூட எடுத்த போட்டோலாம் இருக்குல்ல? நிறைய இருக்கு. நிஜமாவே அவனை லவ் பண்ற மாதிரி கதறி கதறி அழுது டிராமா பண்ணணும் பாத்துக்க. நிஜமாவே நான் அவனை லவ் பண்றேன். கண்ணுல தண்ணீர் தானாவே வந்துடும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அம்மா, போன் நாட் ரீச்சபிள்னு வருதுமா அப்பாக்கு. அவர் வரும்போதே வரட்டும். எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. பல நாள் கனவு இப்பதான் நிறைவேறி இருக்கு. அம்மா, எல்லாரும் வந்துட்டாங்கம்மா, வாங்கம்மா. வாங்க. வாங்க, உள்ள வாங்க ரத்னா. இல்லை, நாங்களும் தான் வந்துருங்க. எங்களையும் வரவேற்கலாம்ல? சாரி அம்மா. அம்மா, எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. வரேன்டா. என்னல இம்பிட்டு வழியதா? நான் சொன்னேன்ல, இத வந்துட்டாரு பாத்தியா? அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன்டா. இவன் ஒருத்தன். வாமா மருமகளே, வா 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 வா, உள்ள வாமா. இல்லை, இந்த வீட்டுல யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க போல இருக்க. வாங்க வாங்க, நம்மளால தெரியும் போவோம். ரத்னா மட்டும் இருக்கட்டும். ஐயோ சண்முகம். அம்மா, என்ன இருந்தாலும் எனக்கு என் மருமக தானே முக்கியம். என்னம்மா? எல்லாரும் உள்ள வாங்கப்பா. இதோ இவன் தான் அப்பல இருந்து வீட்டுக்கும் வாசலுக்குமா அலையும் அலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். நீங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள வருவன்னு பிடிவாதமா இருந்தான். அறிவு, அவசரப்படாதீங்க.
கல்யாணம் பண்ணிக்க தானே போறீங்க, ஒரு 7 நாள் பொறுத்துக்கோங்க. சிஸ்டர் கலாய்க்காதீங்க, நான் பாவம். சரி வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாமா, வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாமா. உள்ள போ ரத்னா. என் பையனதான் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை பார்க்க வராங்க. நீங்க ஏதோ என் பையனோட லவ்னு ஏதோ சொன்னீங்களே, என்னப்பா இது? ஏமா என்ன பண்ற? யாருமா நீ? யாருமா நீ? நீங்க தான் சார் என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லணும். எந்திரிமா சார். யார் சார் இவங்க? எந்திரிமா. நான் தான் சார் உங்க பையன் லவ் பண்ற பொண்ணு. உட்காருமா, உட்காரு, உட்காருங்க. அம்மா காஃபி. டேய் போயிருக்காங்கல்ல, எடுத்துட்டு வருவாங்கடா. இருங்க நானே எடுத்துட்டு வரேன். டேய் என்ன பண்ற? இருங்க இருங்க இருங்க, நானே கொடுக்குறேன். என் பேரு மாலதி. உங்க பையன் வேலை பாக்குற அதே ஸ்கூல்ல தான் நானும் டீச்சரா இருக்கேன். என்னம்மா சொல்ற? அவனுக்கும் ரத்னாவுக்கும் கல்யாணமே முடிவு பண்ணியாச்சேமா? சார் எல்லாத்தையும் அறிவழகனும் ரத்னாவும் மறைச்சிட்டாங்க சார். அறிவழகன் அந்த ரத்னா வசியம் பண்ணி அவ வலைக்குள்ள விழ வச்சிட்டா சார். அதனாலதான் உங்களை கேட்காமலேயே அவங்கள கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டாங்க. என்னென்னமோ சொல்றியே, முதல்ல நீ யாருப்பா? என் பேரு வெங்கடேஷ் சார். நானும் ரத்னா ஸ்கூல்ல தான் வேலை பார்த்தேன். என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துல அறிவழகனுக்கு ரத்னா வேலை கொடுத்தா. வாழ்க்கையிலையும் அந்த இடத்துல என்ன தூக்கிட்டு அந்த இடத்த அறிவழகனுக்கு கொடுத்துருக்கா. எனக்கு புரியலையேப்பா. சார் அந்த ரத்னாவோட ஹஸ்பண்ட் நான் தான் சார். என்னது ஹஸ்பண்டா? அம்மா எடுத்துக்கோ, வழி விட்டு நில்லுமா. என்னடா இது? அண்ணன் முதல்ல அவருக்கு கூட. சாரி. என்னடி இது? பொதுவா பொண்ணு தான் மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுப்பா. ஆமா, இங்க என்ன மாப்பிள்ளை பொண்ணுக்கு காஃபி கொடுக்கறாரு? ஒரு சின்ன மிஸ்டேக். எடுத்துக்கங்க சிஸ்டர். Thank you. சண்முகம், சுகர் ஓகே தானே? ரத்னா எடுத்துக்கோ. ரத்னா உட்காருமா. உட்காரு. நீங்க உட்காருங்க. சார் தயவு செஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த ரத்னா நல்ல பொண்ணு இல்ல. அவளோட உண்மையான கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க இந்த ஊரை விட்டு போய் பல காலம் ஆச்சுப்பா. இப்பதான் நாங்க வந்து இங்க சேர்ந்தோம். என்ன விடுங்க சார். ரத்னா முதல்ல யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு தெரியுமா? இப்ப அவளோட தங்கச்சி இசைக்கு கட்டியிருக்காளே இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி, அவனைதான் அவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருந்தான். நிச்சயதார்த்தம்லாம் கூட நடந்துச்சு சார். தம்பி, புதுசா என்னென்னமோ சொல்றீங்களேப்பா. நான் சொல்றது எல்லாமே நிஜம் சார். நான் தான் அவளோட புருஷன். எல்லா விஷயமே எனக்கு தெரியும் சார். முத்துப்பாண்டியோட நிச்சயதார்த்தம் நடந்த நிலைமையில என்ன பார்த்ததும் அவ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் அவளை பிடிச்சதால நானும் லவ் பண்ணேன். எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. 2 பேரும் சந்தோஷமா தான் சார் வாழ்ந்தோம். இப்போ உங்க மகன் அறிவழகன் வந்தான். அவனை பார்த்ததும் மனசு மாறி என்னையே அறுத்து விட்டுட்டான். என்னப்பா சொல்ற நீ? நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மை சார். ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நான் கட்டின தாலியை அறுத்து வீசிட்டு இப்ப அறிவை கைப்பிடிச்சிருக்கா சார். அதான் உண்மை. அம்மா, அப்பா எங்க காணோம்? பூ வாங்க போனாரு, இன்னும் வரலமா. இப்ப வந்துருவாரு. நீங்கெல்லாம் காஃபியை குடிங்கம்மா. ஏ ரத்னா, நீ நல்லா சாப்பிடுறியா இல்லையா? இப்படி துரும்பா இழைச்சு போயிருக்க. அவளை பாக்குறதுக்கு முன்னாடி கூட அறிவு என்னதான் லவ் பண்ணாரு. நாங்க ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ கூட இருக்கு, பாருங்க.
அவ்வளவு டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு என்னென்னமோ டிராமா போட்டான். அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு டிராமாவை பண்ணி அவரை காப்பாத்துற மாதிரி நடிச்சு அவர் மனசையே மாத்திட்டா சார். ஒரு பக்கம் நான் கட்டின என் பொண்டாட்டி எழுந்து அனாதையா நிக்கிற சார். என் கூட ரத்னா நிச்சயமா சேர்ந்து வாழ மாட்டா சார். ஆனா இந்த பொண்ணு உங்க பையனை லவ் பண்ணிட்டு அனாதையா நிக்கிறா சார். இவ வாழ்க்கைக்கு என்ன சார் பதில்? நீங்களும் என்ன கை விட்டுட்டா சாகிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல சார். ஐயோ, என்ன பேச்சுமா பேசுற? நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த ராஸ்கல் இவ்வளவு வேலை பார்த்திருக்கானா? இந்த பாருமா, இனிமே நீதான் என் மருமக.